அத்தை கையில இருந்த துப்பாக்கி ஒருவேளை என்னுடைய கையில இருந்திருந்தா கண்டிப்பா நானும் அதே தான் பண்ணிருப்பேன்னு சொல்ல வர. அவங்க செஞ்சது சரிதான். தேங்க்யூ மிஸ்டர் குரானா. நீங்க என்னுடைய வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. மயிலாட், வழக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இப்பதான் ஒரு உண்மை இங்க வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது இவங்க மட்டும் இல்ல, நடந்த கொலையில சித்தார்த் குரானாவுக்கும் பங்கு இருக்கு. ராஜீவ திட்டமிட்டு கடத்திட்டு போய் கொலை பண்ணணுங்கிற வெறி இவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. நீங்களாம் போட்ட திட்டம் தானே? திட்டமா? எஸ். நீங்க ஒரு பெரிய வக்கீலா இருந்தாலும் தொடர்ந்து டிவில வர மெகா சீரியல்ஸ் எல்லாம் பாப்பீங்களோன்னு தோணுது. டிவி சீரியல்ல தான் ஒருத்தனை கொல்றதுக்கு 4 பேர் உட்காந்து நல்ல திட்டம்லாம் தீட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தனை கொல்லுவாங்க. நிஜ வாழ்க்கையில அப்படிலாம் நடக்கிறதே இல்ல சார். சரி, இந்த விஷயத்துல எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்ற மாதிரியே நம்புவோம். எனக்கும் இந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா சார் எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்னு? நான் சும்மா தான் கேட்கிறேன். நீங்க என்ன பணத்தை காட்டி மிரட்டுறீங்களா? ஐயோ சார் சார் சார், நான் உங்களை அந்த மாதிரி மிரட்டவே இல்லை. சத்தியமா அந்த எண்ணமும் எனக்கு இல்லை. ஜட்ஜை வச்சுக்கிட்டு நான் எப்படி உங்களை மிரட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்க. நான் சில யதார்த்தமான உண்மைகளை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. 843 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து என்கிட்ட இருக்கு. இவ்வளவு பெரிய பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் வடிகட்டின முட்டாளா இருக்க மாட்டான்னு நம்புறீங்கல்ல? அதாவது அவன் வடிகட்டின முட்டாளா இருக்க மாட்டாங்க. என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு ஆளு இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபட மாட்டான். அப்படியே அதை செய்யணும்னு தோணுச்சுன்னா அவன் அடியாட்கள் மாதிரி யாரையாவது ஒருத்தரை விலைக்கு வாங்கி வேலையை செஞ்சு முடிச்சிருவான். அடியாட்களை வச்சுட்டு செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுன்னா உங்க பாஷையில என்ன சொல்லுவாங்க? கூலிப்படைகள். சார், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இருக்கிற ஆளுங்களை எல்லாரையும் விட்டுட்டு அந்த வீணா போனவனை கொல்றதுக்கு போயும் என் அத்தையவ அனுப்புவேன். அமைதி அமைதி. சாரி சாரி சார், சாரி. இவர் நிலைமையை பாருங்க சார், எப்படி எல்லாம் யோசிக்கிறாரு. வக்கீல் சார், என் மாமியாரை பத்தி ஒரு சில விஷயங்களை இப்ப நான் சொல்றேன், நீங்க அதை கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுடைய வீட்டுல நான் வீட்டோட மாப்பிள்ளையா பல மாசங்கள் தங்கி இருக்கும் போது கூட நான் யாருங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் பர்சன் கிட்ட நான் துப்பாக்கியை கொடுத்து கொல்றதுக்கு அனுப்புவேன். அது மட்டும் இல்லாம பாம்பேல இருக்கிற தாதா கூலிப்பட அடியாட்கள்லாம் செத்தா போயிட்டாங்க. என்ன சார் அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? ஒண்ணு நீங்க முட்டாளா இருக்கணும், இல்ல என்ன முட்டாளாக்க முயற்சி பண்ணணும். என்ன முட்டாளாக்குறவங்களும் சரி, என் குடும்பத்தை முட்டாளாக்குறவங்களையும் சரி, நான் என்னைக்குமே சும்மா விட மாட்டேன். இப்ப உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன தைரியம் இருந்தா என்ன முட்டாளாக்க நினைப்பீங்க? என் குடும்பத்தை இதுல இழுத்த உங்களை இன்னைக்கே சுட்டு பொசுக்கிறனா இல்லையா பாருங்க. உங்களை இன்னைக்கு என் பொண்டாட்டியை இதுல வேற இழுத்துட்டீங்கல்ல, இனி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சார். இப்ப பாருங்க. பேங் பேங். அட என்ன சார், நீங்களே இப்படி ரியாக்ட் பண்ணிட்டீங்களே. கையில இருக்க எதையோ தூக்கி என்ன அடிச்சிட்டீங்களே. ஜட்ஜிங் இருக்காரு, காவல்துறைங்க தான் இருக்கு. கொஞ்ச நேரம் நீங்க பொறுத்துக்கலாம்ல. பொறுமையா இல்லாத நீங்க ஏன் சார் மத்தவங்களுக்கு தேவையில்லாம பொறுமையை பத்தி போதனை செய்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், நிதானமா இருந்திருக்கலாம், கொஞ்சம் காஃபி ஷாப் போய் ஏதாவது காஃபி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா யோசிக்காம என்ன இப்படி நீங்க தாக்கிட்டீங்களே, பிரமாதம். இதுக்கு காரணம் நீங்க பயந்துட்டீங்க. ஒருவேளை உங்களை நான் சுட்டுட்டா என்ன ஆகுமோன்னு நீங்க பயந்துட்டீங்க. இப்ப நீங்க செஞ்ச மாதிரி தான் அன்னைக்கு அத்தையும் செஞ்சாங்க. ஏன்னா அந்த சமயத்துல அவங்களுடைய ஒரே பொண்ணான உயிரை அந்த வீணா போன ராஜீவ் கையில மாட்டிட்டு இருந்தது, அதனாலதான் சுட்டாங்க. ஒருவேளை உங்க கையில இப்ப துப்பாக்கி இருந்திருந்தா உங்களை தற்காத்துக்கிறதுக்காக என்ன நீங்க சுட்டிருப்பீங்க சார். வேற எதை பத்தி நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதனால ஊருக்கு நல்லது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். ஜட்ஜ் சார், நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். என் மாமியார் மேல கேஸ் போட முடியும்னா அப்ப கண்டிப்பா என்ன தாக்குனதுனால இவரையும் நம்ம விட்டு வைக்க முடியாது. சாரி சார், இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி தான். மிஸ்டர் குரானா, இது நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுக்கு சமம். என்ன மன்னிச்சிருங்க சார், நான் நீதிமன்றத்தை அவமதிக்கணும்னு நினைக்கல. நான் நம்ம நாட்டு நீதிமன்றங்களையும் நம் நாட்டு சட்டங்களையும் ரொம்பவே மதிக்கிறவன். எப்பவும் அவமானம் பண்ண நினைச்சதே இல்லை. இது வெறும் பொம்மை தான்.
ஆனா கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா நம் நாட்டு சட்டங்களுடைய கண்கள்லாம் கருப்பு துணியால கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் உண்மையை புரிய வைக்கிறதுக்காக பல தடவை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மாதிரி கூப்பாடு போட்டு உண்மை என்ன பொய் என்னங்கிறத நம்ம நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. அதனால என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன். ஒருவேளை நான் செஞ்சது தப்புனா என்ன தண்டிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா அதை நான் தாராளமா ஏத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை புரிய வைக்க நினைச்சேன், அதை நான் இப்ப புரிய வச்சுட்டேன்னு நான் நம்புறேன். என்கிட்ட வேற ஏதாவது கேட்கணுமா? ஒண்ணுமில்ல. தயவு செஞ்சு அமைதியா உட்காருங்க. இங்க பாருங்க மிஸ்டர் குரானா, நீங்க போய் உட்காரலாம். ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீதிபதி அவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொலையை இவங்க தான் பண்ணியிருக்காங்க. சார், நான் இந்த நீதிமன்றத்தோட நேரத்தை மேற்கொண்டு வீணாக்க விரும்பல. அங்க நடந்த உண்மை இதுதான். அந்த ராஜீவை நான் தான் கொலை பண்ணேன். துப்பாக்கியில நான் தான் சுட்டா, அவன் செத்துட்டான். அதே சமயத்துல அவனை நான் கொல்லாம இருந்திருந்தா என் மகள் அவன் அந்த இடத்துலயே கொண்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவன் உங்க கையில சிக்கி இருந்தா அவன் மேல நீங்க வழக்க போட்டிருப்பீங்க. இறந்து போன ராஜீவ் செஞ்ச சில குற்றங்களை சொல்றேன். என் கணவரோட சகோதரி மகளை கல்யாணம் செஞ்சு ஏமாத்திட்டு அவன் மேல பாலியல் குற்றங்களை சுமத்தினான். இதை பத்தி நாங்க காவல்துறைக்கு புகார் செஞ்சோம். ஆனா போலீஸால அவனுக்கு எதிராக எந்த சாட்சியும் திரட்ட முடியல. கடைசியில அதையும் நாங்க தான் கண்டுபிடிச்சு அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நடந்த உண்மை இதுதான் சார். நான் சுட்டது ஒரு உத்தமனை இல்ல. அதனால நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலை இந்த உலகத்துல எந்த தாய்க்கு ஏற்பட்டாலும் அவளும் இதே தப்பதான் செய்வா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேற யாராவது இந்த வழக்கில் சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? மயிலார், நான் கிருத்திகா அவர்களை சாட்சி கொண்டு ஏற்றி விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க விசாரிக்கலாம். சொல்லுங்க கிருத்திகா மேடம். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சார், இந்த வழக்கு நான் வாபஸ் வாங்க விரும்புறேன். கொஞ்ச நேரமா இங்க நடந்த விஷயங்களை பார்க்கும்போது தெளிவா எனக்கு புரிஞ்சு போச்சு. நடந்த சம்பவங்கள் எல்லாம் திட்டம் போட்டு பண்ணதா எனக்கு தோணல. ஒரு அம்மா தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா எது செஞ்சாலும் என்னோட ராஜீவ் திரும்ப கிடைக்க போறது இல்லை இல்லையா? அதனால துர்கா இவங்க மேல வழக்கு தொடர்ந்தது பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வழக்கை நான் திரும்ப பெற விரும்புறேன். நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். மேடம் மேடம் என்ன பண்றீங்க நீங்க? வழக்கு தொடுத்தவரே வழக்கை வாபஸ் வாங்கினதுனால இந்த நீதிமன்றம் மேலும் இந்த வழக்குக்காக நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஆகையால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். டிடி அவர்களை இந்த வழக்கில் இருந்து இந்த நீதிமன்றம் விடுவிக்கிறது. இந்த வழக்கு இத்துடன் நிறுத்தி வைக்கப்படுகிறது. கிருத்திகா, தேங்க்யூ சோ மச். நீ செஞ்ச உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். நான் உங்ககிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா ஒரு விஷயம் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இந்த உலகத்துல இன்னும் எவ்வளவு காலம் உயிரோட இருக்கணும், அது வரைக்கும் உனக்கு நன்றியோட இருப்பேன்.
உண்மையிலேயே நீ ரொம்ப நெருக்கமான விஷயத்தை தான் இழந்திருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன். நீ அவனை ரொம்பவே காதலிச்ச. ஆனா அந்த காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சு. நிறைய பேர் காதல்ல விழுந்து குருடாயிடுறாங்க. இது உண்மை எது பொய்ன்னு தெரியறது இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? சமயம் பார்த்து ராஜு உன்னை கொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. கிருத்திகா, இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அத்தை வெறும் ஒரு ஆயுதம் தான், ஒரு வடிகால். கடவுள் உன்னை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. இவங்க மூலமா வந்து உனக்கு உதவி பண்ணிருக்காரு. இவங்களை வச்சு அந்த அரக்கனை உன் வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா நீக்கியிருக்காரு. இங்க பார் கிருத்திகா, இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கறதுல ஒன்னே ஒன்றுதான், நீ உண்மைக்கு துணையா நெல்லு, சத்தியத்துக்கு துணையா நெல்லு. தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிட ப்ளீஸ். அம்மா போலவா? கிருத்திகா, கிருத்திகா இல்ல. தேங்க்யூ. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்க. இனி நீ பாரு கிருத்திகா, உன் முழு வாழ்க்கையும் நான் சந்தோஷத்தால நிரப்பிடுவேன். தேங்க்யூ. உட்கார் சங்கீதா. என்னாச்சு? சங்கீதா, ஓ மை காட். சங்கீதா, என்னம்மா, என்ன காரியம் பண்ண இருந்த? பரவாயில்ல விடுங்க ஆண்டி. சங்கீதா இப்போ நல்லா தான் இருக்கா. எந்த தப்பும் நடக்கல ஆண்டி. எல்லாத்தையும் தடுத்தாச்சு. சங்கீதா ஒரு தைரியமான பொண்ணு. அப்படிதானே சங்கீதா? உனக்கு ரொம்ப தைரியம் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா சங்கீதா, நிச்சயமா நீ ஒரு நாள் நிறைய சாதிப்ப. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னை பார்த்து எல்லாருமே கண்டிப்பா பெருமைப்படுவாங்க. எனக்கு இதுக்கு இனிமே ஒரு புது வாழ்க்கை. இனிமே என்னை யாரும் மதிக்க போறதில்ல, என்னை ஏத்துக்கவும் யாரும் வரப்போறதில்ல. என்னம்மா அது? ஏன் இப்பெல்லாம் பேசுற? இங்க பார், கண்டிப்பா இந்த உலகம் நீ ஒரு அப்பாவிங்கிறது நிச்சயமா ஒரு நாள் புரிஞ்சுக்கும். சங்கீதா, உன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. உன்னை நான் ரொம்ப மதிக்கிறேன். இது வரைக்கும் நடந்த விஷயத்துல உன் மேல எந்த தப்பு இல்லைங்கிறதே எனக்கு நல்லா தெரியும். உன்னை சிக்க வச்சாங்க. நீ எவ்வளவு தைரியமா எனக்கு ஆறுதல் சொன்ன. நீயே எப்படி செய்யலாமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்ன பாரு, நான் நிரபராதின் கோர்ட் என்ன விடுதலை பண்ணிடுச்சு. ஆனா முதல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க? என்ன கொலைகாரின்னு சொன்னாங்க. வழக்குல நான் தோத்துருவேன் நாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. எந்த விஷயத்திலையும் போராடுறதுக்கு மனுஷனுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு வேணும். கண்டிப்பா இந்த சிக்கல்ல இருந்து நீயும் சமாளிச்சு வெளியில வந்துருவ. நீ புத்திசாலி பொண்ணு தானே? கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, அக்கறை இருக்கிறவங்க மேலதான் கவலைப்படணும். அதை புரிஞ்சுக்க சங்கீதா. சரியா சொல்லியிருக்கான். எல்லாம் சரியாயிடும். சரியா? கொஞ்சம் சரி. இத பாருப்பா, உண்மையிலே நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த கிருத்திகா பொண்ணு ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிருக்கா. சம்பந்தியமாவ அவ மனசார மன்னிச்சிட்டா. நடந்ததெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இல்ல? சரியா சொன்னீங்கம்மா. அம்மா, இப்பதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கு. உண்மையிலேயே அவ குரானா குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா. ஆனா இன்னும் எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. கிருத்திகா எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டா?
நான் சொல்றேம்மா. கிருத்திகா ஏன் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டானா, நான் அவகிட்ட பேசினேன். ஒரு சகோதர மாதிரி, அவளும் ஒரு சகோதரி மாதிரி ரொம்ப பொறுமையா நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சத்தியத்துக்கு துணையா நில்லுன்னு அவகிட்ட கேட்டேன். அப்புறம் அவ தன்னுடைய உணர்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு உண்மையா நின்னாமா. அவளை நினைச்சு பெருமையா இருக்க. அப்பா உண்மையாவே நீங்க சொன்னது சரி. முடிவுகளை எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கணும். அது கிருத்திகா கிட்ட இருக்கு. கிருத்திகாக்கு நான் பட்ட நன்றி கடனை என் வாழ்க்கையில மறக்க முடியாது. கிருத்திகா, கிருத்திகா, எதுக்காக இப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிற? இந்த மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. உன் வாழ்க்கையில இன்னும் நிறைய சந்தோஷமான விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு. எனக்குன்னு வாழ்க்கையில பொண்ணுமே இல்லம்மா. இனிமே எனக்குன்னு என்ன இருக்கு? இதுதான் என்னோட அடையாளம். இங்க பார் கிருத்திகா, இப்படிலாம் பேசக்கூடாதுமா. இதெல்லாம் அந்த காலத்துல கடைப்பிடிச்சுக்கிட்டு இருந்த சம்பிரதாயம். அந்த மாதிரி சம்பிரதாயங்களை நாங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. இனிமேதான் உனக்கு பிரகாசமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கிருத்திகா, நீ ஏன் இப்படிலாம் பண்ற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துக்கிற? சித், நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை நான் பண்ணிட்டேன். உன் சந்தோஷத்துக்காகவும் உன் மாமியார் வீட்டு சந்தோஷத்துக்காகவும் நான் பண்ணேன். இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதையும் கேட்காத சித். கிருத்திகா, என்னுடைய சந்தோஷத்துக்காகவோ என் மாமியார் வீட்டு சந்தோஷத்துக்காகவோ உன்னை இதை நான் கேட்கல. உன்னை நான் சத்தியத்துக்கு துணையா நிக்க சொன்னேன், நிஜத்துக்கு துணையா இருக்க சொன்னேன். ஏன்னா அப்படி பண்ணலன்னா ப்ளீஸ் சித்தார்த், நீ இனிமே அதை பத்தி எல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத. நான் சோர்ந்து போய் நிக்கிறேன். வெளி உலகத்துல யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா ராஜு எப்பவுமே என் மனசுல உயிரோட இருக்காரு. என் இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுதான் என்னோட முடிவு. ராஜு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழ போறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னோட மரணத்துக்கு காரணம். வாழ்க்கை முழுக்க இவங்க அழ போறாங்க. இதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். இந்த சித்தாலதான் ஒரே அடியே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். உன்னை கொடுமை செஞ்சவங்களுக்கு என்னால தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. ஆனா நான் அதுக்கு பதிலாக இவங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் பறிச்சிருவேன். இவங்க எல்லாரும் சந்தோஷத்துக்காக ஏங்கி துடிக்க போறாங்க. சித்து உன்னை எப்படி அழ வச்சானோ அதே மாதிரி அவனும் காண போற அழணும். அவன் யார் மேல உயிரை வச்சிருக்கானோ அவளை நான் அவன்கிட்ட இருந்து பிரிப்பேன். அதாவது அந்த ரோஷினியை நான் பிரிச்சு காட்டுவேன்.